என்ன கொல்ல போறாங்க என்ன பண்ணிட்டீங்க நீங்க உன்னை கொல்ல போறாங்க அப்படின்னா நீங்க பண்ணிட்டீங்க சார். திமுக வந்து வலிமையா வந்து பிஜேபி எதிர்க்கிறதுனால பிஜேபி பல ஏற்பாடுகள் செய்து பல முகமூடிகள் தயாரிக்கிறது. அந்த முகமூடியில ஒரு முகமூடி தான் இந்த கோபி நயனார். நயன்தாரா வச்சு எடுத்தீங்க, மதிவதனியை போட்டு எடுத்துங்க, இன்னும் சூப்பரா நடிச்சிருக்க அந்த பொண்ணு கலெக்டரா. மதிவதனி வந்து போலி பெரியாரிஸ்ட்ன்றல்ல, நயன்தாரா விட்டு மதிவதனியை வச்சு நீங்க வந்து அந்த படத்தை முடிச்சிருக்கலாமே, ஒரு கலெக்டரா நடிச்சிருக்கலாமே. ஒரு மணி நேரம் நீங்க பேச போறீங்க, எப்படியும் எடிட் பண்ணி நீங்க பேசுறது வரப்போறது இல்லை, அவர் என்ன சொல்றாரோ அதான் வரப்போகுது. அது ஒரு கிட்டத்தட்ட மோசடி தானே அது. கோபி நாயர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிட இயக்கங்களை கொல்லவும் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. திமுக அவ்வளோலாம் ஒர்த்து கிடையாது சார், அவ்வளோலாம் ஒர்த்து கிடையாது. ரொம்ப நான் பார்த்தேன், ரொம்ப எக்ஸாகரேட் பண்ண மாதிரி என்ன கொல்ல போறாங்க என்ன பண்ணிட்டீங்க நீங்க உன்னை கொல்ல போறாங்க அப்படின்னா நீங்க பண்ணிட்டீங்க சார். வைகோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனில் அகர்வால் வந்து காம்ப்ரமைஸுக்கு எத்தனை தடவை கூப்பிட்டு காம்ப்ரமைஸே ஆகாது, கடைசி வரைக்கும் ஆகாமல் மண்ணை இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வைகோன்ற ஒரு மனுஷனால தான் அந்த இன்னைக்கு அது அந்த பூட்டு தொங்குது. வைகோ சொல்லியிருப்பாரா என்னைக்காச்சும் நான் வந்து கொல்லப்படுவேன்னு சொல்லிட்டு? சாதாரண போராட்டம் கிடையாது, வைகோ செய்த தியாகம் ஜாஸ்தியாக சொல்லவே முடியாது. அந்த கம்பெனி அந்த ஸ்டெர்லைட் இழுத்து மூணுதுல ஒரு வார்த்தை கூட பேச கேட்டால் நீங்கள் கேட்டால் கார்பரேட்லாம் வந்து இன்னும் அப்படி கார்பரேட் நீங்கள் அப்படி பிடிச்சது தானே பிரபாகரனை சந்திச்சுட்டு அதை சந்திக்காத அது ஓவர். அது ஒன்றும் நான் எனக்கு பயமாக இருக்குது, நான் என்ன கொல்லப்படுறேன்னு நான் பயப்படுறேன். நான் கூட தான் இங்கே வந்து 10 பேர் பேசிட்டு தரோம், வீட்டுக்கு போகும்போது பின்னாடி எவனா லாரி எடுத்து வந்து மோதுறானான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு போகிறோம். நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா ஒரு மீடியாவில் வந்து உட்காந்துட்டு? நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் விளையும். சும்மா இதெல்லாம் ஓவர் விளம்பரம். கோபி நயனாருக்கு இது ரொம்ப ஓவர், இது ரொம்ப ஓவர். நான் கொல்லப்படுவேன் என்ன அப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் உங்களை கொண்டு போகிறாங்க. நான் கேட்குறேன், இப்போ ஏற்கனவே இப்போ வந்து சில பேப்பர்லாம் நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது கௌதம், சில தகவல்லாம் வருது. நீங்கள் கார்பரேட் முதலாளிகிட்ட பேசுனது போனது வந்தது, உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறது, இங்கே வந்து திராவிட கட்சிகள் திமுக வந்து வலிமையாக வந்து பிஜேபி எதிர்க்கிறதுனால பிஜேபி பல ஏற்பாடுகள் செய்து பல முகமூடிகள் தயாரிக்கிறது. அந்த முகமூடியில் ஒரு முகமூடி தான் இந்த கோபி நயனார். கோபி நயனாருக்கு உண்மையிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த குரல் கொடுக்கணும்னு சொன்னால் நாங்குநேரி போயிருக்கணும், வேங்கவயல் போயிருக்கணும். அப்புறம் வாயை திறக்கவே இல்லை, ஒரு அறிக்கை கூட விடவே இல்லை. ஓகே, அப்போ இது ஒரு பிஜேபியோட பல முகமூடி இருக்கு, மூளை முகமூடி இருக்கு. டி நகரில் ஒரு முகமூடி இருக்கு, பனையூரில் ஒரு முகமூடி இருக்கு, நீலாங்கரில் ஒரு முகமூடி இருக்கு, நீலாங்கரில் 1 2 3 இருக்கு. இன்னும் பல ஆமாம், நீலாங்கரில் தானே வந்து அண்ணாமலை இருக்கிறாரு, சீமானா இருக்கிறாங்க. சொல்கிறேன் நான், பல முகமூடிகள் இருக்கு. இதெல்லாம் திமுக ஆட்சிக்கு எதிரான வந்து அவங்களை வீழ்த்தணுன்றதுக்காக இருக்குது. இந்த முகமூடிலாம் வருது. அதில் ஒன்று தான் இவர் சார வேண்டியது. சார் மதிவதனியா சார் இங்கே வந்து உங்களுக்கு எதிரி? நீங்கள் சொல்லுங்கள். அவங்க மேடையில் இப்போ சின்ன வயசில் இந்த வயசில் பெரியார் கருத்துக்களை வந்து மேடையில் பேசுகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய விஷயம் பேசுகிறது. இந்த சின்ன வயசில் மேடையில் அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் அங்கே இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க சார், நீங்கள் மிகப்பெரிய இயக்குனர், நீங்கள் பெரியார் இல்லை. ஏன் நீங்கள் வந்து நயன்தாரா வச்சு எடுத்தீங்க, மதிவதனியை போட்டு எடுத்துங்க, இன்னும் சூப்பராக நடிச்சிருக்க அந்த பொண்ணு கலெக்டரா. நான் கேட்குறேன், ஏன் மதிவதனி இன்னைக்கு கண்ணுக்கு தெரியுதுல்ல உனக்கு? மதிவதனி வந்து போலி பெரியாரிஸ்ட்ன்றல்ல, நயன்தாரா விட்டு மதிவதனியை வச்சு நீங்கள் வந்து அந்த படத்தை முடிச்சிருக்கலாமே, ஒரு கலெக்டரா நடிச்சிருக்கலாமே. அப்போ உனக்கு வந்து நயன்தாரா தேவைப்படுது இல்லை அங்கே ஒரு ஏன்னா வியாபாரம் நடக்கணும் அங்கே. அன்னைக்கு மதிவதனி உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை, இன்னைக்கு போலி பெரியாரிஸ்ட்ன்ற. ஏன் அவங்க வந்து கார்பரேட் முதலாளி, இப்போ நீங்கள் 2 பேரும் பஞ்சாயத்துக்கு போகிறீங்க, கார்பரேட் முதலாளிக்கு கிட்ட வந்து நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் போனீங்கன்னா பரவாயில்ல. அவங்க பெரியார் இப்போ நீ சொல்கிற பல்ட்டி அடிக்கிற என்னன்னு கேட்டால், நான் மதிவதனி போன்றவர்கள் இப்போ மாத்திர போன்றவர்கள் நான் யார் வேணா இருக்கட்டும் சார், அவங்க மேடை அவங்களுக்கான முழக்கத்தை அவங்க மேடையில் அவங்க வைக்கிறாங்க. ஆனால் அவங்க திமுக அரசுக்கு முட்டு கொடுக்குறாங்க. திமுக அரசை பாதுகாக்கிறது கூட பெரியார் சொல்ற கடமை. சரி, அவர் சொல்ற கருத்து ஒரு நியாயமா தானே தெரியுது. என்ன நியாயமா இருக்கு? இப்போ திமுக அரசு வந்து மக்கள் மீது எந்த இது இல்லாத மாதிரி இருக்கு சார், கார்பரேட்ல இருக்காங்கன்னு ஓரளவு நியாயமா ஒன்று சொல்லு சார். இங்கே வெளியில் நம்ம கேலரியில் உட்காந்துக்கிட்டு இப்படி ஆடினா நல்லாயிருக்கும் அப்படி ஆடினா நல்லாயிருக்கும், அங்கே போய் உட்காந்து ஆடும்போது தான் தெரியும்
மத்திய அரசுக்கிட்ட வந்து எந்த பணமும் இல்லாமல் கடன் மேலே கடன் வாங்கி 10 லட்சம் கோடி கடன் வந்திருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? மத்திய அரசு இங்கே திட்டங்கள் நிறைவேறிட்டு இருக்கு சார். திட்டங்களுக்கு பணம் வேணும். மத்திய அரசு நம்மக்கிட்ட வாங்குற வரி பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான். அவங்க கடன் வாங்கி ஆட்சி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பணம் இல்லாதனால தான் ஊழல்லாம் நடக்குது சார். ஊழல் என்பது நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து கட்டினா வந்து முழுக்க முழுக்க வந்து கட்டினா வந்து கடன் என்பது தனி உடைமை, ஊழல் என்பது பொது உடைமை. ஊழல் எப்போவுமே நடக்கும். ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஊழல் அதில் நடக்கும். அது எல்லா இடத்துலையும் நடக்குது, எல்லா ஸ்டேட்லேயும் நடக்குது. இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல, இந்தியா முழுவதும் நடக்குது. ஸோ நீங்கள் இருக்கணும் ஒரு திட்டம் ஒன்றுன்னா அந்த திட்டம் கொண்டு வந்தாலே அது கேட்டால் இத்தனை பர்சன்டேஜ் இன்னுன்னு சொல்லிட்டு அது காலங்க அது வந்து கிட்டத்தட்ட அது வந்து என்ன சொல்கிறது எழுதப்படாத விதியாகவே இருக்குது சார். ஒரு ஸ்கீம் வந்து ஒரு பாலம் கட்டுறான்னா இது யார் யாருக்கு என்னென்ன பங்கு அப்போவே லிஸ்ட்டு ரெடி ஆகிடும், எத்தனை பர்சன்டேஜ் யார் யாருக்குன்னு சொல்லிட்டு. அது வேறு. ஆனால் ஆட்சி நிர்வாகம் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற வரி பணத்துக்கு கேட்டால் வந்து மத்திய அரசு கிட்ட எந்த சப்போர்ட்டும் வராது போல் கேட்டால் உலக வங்கியில் கடன் வாங்கி தான் இன்றைக்கி வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அப்போது ஒரு விஷயத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான யுத்தங்கள் நடக்குது, போராட்டங்கள் நடக்குதுன்றதெல்லாம் வந்து தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் முதலாளிகிட்ட நீங்கள் மோதுறது அவங்க சொல்கிறீங்க. அவங்க கார்ப்பரேட் முதலாளிகிட்ட இல்லை, அவங்க ஒட்டுமொத்தமாக இந்திய பிரதமர்கிட்டையும் நிதியமைச்சர்கிட்டையும் சண்டை போட்டு இருக்கிறாங்க. நீ என்ன சொல்லுங்கன்னா ஒரு ஏரியாவில் வந்து கார்ப்பரேட் முதலாளிகிட்ட போய் சண்டை போட்டு அங்கே பங்கு வரலன்றது உன் பிரச்சனை. இதுதான் உண்மை. ஓகே சார். இப்போ முக்தார் இன்டர்வியூ பார்த்துருப்பீங்களா? பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அநாகரிகமான வார்த்தைகள் அவரோட சங்கின்னு சொல்கிறது இந்த மாதிரி அநாகரிகமாக இன்டர்வியூ எடுத்து அது எத்தனை நியாயமாக இருக்கும்? அவர் சார் என்ன கிட்ட ஒரே வார்த்தை முழுக்க நல்லா தெரியும். நீங்கள் முக்தார் வந்து திமுகவுக்கு ஆதரவாக திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர், திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு முக்தார். அதுவும் கோபி தெரியும் முடிச்சிடணும். ரெண்டாவது கேட்டால் முழுக்க சீமானுடைய எதிர்ப்பையே வந்து ஒரு வாழ்நாள் லட்சியமாகவே பண்ணக்கூடிய ஒரு மனிதர். என்னை கூப்பிட்டு ஒரு நேர்காணல் பண்ணும்போது நான் எப்படி ஃபேஸ் பண்ணன்றது எனக்கு தெரியும். அவரும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கேட்டால் எடிட் பண்ணி முதலாக எடிட் பண்ணி எடிட்டர் ஒரு ஆங்கர் முக்தாரை வந்து ஒரு எடிட்டர் முக்தார்னு சொல்லி பகிரங்கப்படுத்துறது நான் தான், எல்லாருக்கும் தெரியும். முறையில் நான் தான் சொன்னேன். ஏன்னா 1.5 மணி நேரம் எடுத்துகிட்டு 20 நிமிஷம் போட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எப்படிலாம் எடிட் பண்ணாருன்றது எனக்கு தெரியும். நான் என்னெல்லாம் பதிலுக்கு பேசுகிறேன்றதுலாம் எனக்கும் அவருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சில உரையாடல்கள் பண்ணார். அது நாகரிகங்கிறது இங்கே சொல்கிறது சரியாக இருக்காதுன்னு வச்சுங்களேன். ஆனால் நான் ஒன்று வார்த்தை கேட்டேன், ஒரே வார்த்தை அவர்கிட்ட நான் கேட்டது மட்டும் நான் இங்கே சொல்லிடுறேன்னு கேட்டேன். லைவ் போகலாமான்னு கேட்டேன். சீமானை இத்தனை முறை நீங்கள் கூப்பிட்டீங்கல்ல, இது நீங்கள் சீமானை வந்து நேர்காணலுக்காக கூப்பிட்டீங்கல்ல, நான் சொல்கிறேன் நம்ம 2 பேரும் லைவ் போகலாமான்னு கேட்டேன். அவர் வந்து கேட்டேன் நீங்கள் எப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போ நான் லைவ் போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்குன்னு கூட சொன்னேன். ஆனால் அவருக்கு என்ன சொன்னேன், இல்லை நான் பார்க்குறேன், நான் சொல்கிறேன், போகிறேன் வரேன் அப்படியே கடந்து போயிட்டார். இது வரைக்கும் எனக்கு வந்து லைவ் கூட முக்தார் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்களே நான் இன்னார் இவர் வந்து 200 ரூபா ஊப்பி இவர் அப்படி இப்படி சொன்னேன். நான் சொல்லுன்னு கேட்டேன்னா முக்தார் வந்து லைவ் ப்ரோக்ராமுக்கு வந்தார்னா நான் பொறுத்தேன். அந்த முடிவை எல்லாரும் எடுக்கணும். பாரிசாலன் வந்து டபுள் கேமரா வச்சார். அவருக்கு வசதி இருக்காரு, அவர் டபுள் கேமரா வச்சார். நம்மக்கிட்ட வசதி இருக்கு. நம்ம போய் நம்ம பேட்டி கொடுக்குற நேர்காணல் கொடுக்குறது நம்ம ஒரு வெறும் இன்டர்வியூராக தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அவர் 2 கேமரா வச்ச உடனே அங்கேருந்து வெளுத்துன்னு ஓடி வந்தவர் தான் இந்த முக்தார். சரிங்களா? ஸோ முக்தார் வந்து நல்ல நண்பர், தனிப்பட்ட முறையில் நல்ல நண்பர். எனக்கு இன்றைக்கும் எங்களுக்கு உறவு இருக்குது. ஆனால் ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகவியலாளர், ஒரு மீடியா பர்சனாக வந்து என்னால் வந்து சில விஷயங்களை டைஜஸ்ட் பண்ண முடியல. அந்த பேச்சு அணுகுமுறை எல்லாமே வந்து அநாகரிகமாக இருக்குதுன்றது உண்மை. நீங்கள் போய் நேர்காணல் கொடுக்குறவங்க நீங்கள் வந்து அதுக்கான வந்து ஒரு தகுதியான நபராக இருக்கணும். ரெண்டாவது நீங்கள் வந்து போகிறது ஏமாறுறீங்க. ஏன்னா 1 மணி நேரம் நீங்கள் பேச போகிறீங்க, எப்படியும் அவங்க எடிட் பண்ணி நீங்கள் பேசுறது வரப்போகிறதில்ல, அவர் என்ன சொல்கிறாரோ அதான் வரப்போகுது. அது ஒரு கிட்டத்தட்ட மோசடி தானே. அது நானும் அதை போயிருக்கிறேன். ஆனால் நான் போனாலும் டெலிவரி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு 20 நிமிஷம் கட் பண்ணும்போது கேட்டிங்கன்னா ஒரு சார்பு நிலையில் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் நான் சொன்ன கருத்துக்கள் அதில் வந்தது. ஆனால் அந்த கருத்துக்கள்லாம் உச்சநிலையில் சில வார்த்தைகள் நான் சொன்னேன், அதெல்லாம் வரவே இல்லை. அது வந்து ஆமாம். அதுப்போ என்னன்னு கேட்டால் அந்த இடத்துல முக்தார் வந்து ஆங்கர் முக்தார்னு சில போய் இந்த நேர்காணல் கொடுக்குறவங்க ஏமாறுறாங்க சார். எடிட்டர் முக்தார்னு நீங்கள் போனீங்கன்னா போக மாட்டீங்க. நீங்கள் எது போக மாட்டீங்க. நான் சொல்கிறேங்க, நான் முக்தாருக்கு நான் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், யாரையும் வந்து நீங்கள் வரவங்களை நீங்கள் அசிங்கப்படுத்த, நீங்கள் நேர்காணல் கொடுங்க, பேசுங்க,
யாரையும் அசிங்கப்பட ஒன்று. ரெண்டாவது என்ன, குறிப்பிட்டு சீமான் மட்டுமே நீங்கள் ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்து நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அதில் வந்து எந்த இடத்துலையும் இது வந்து திமுக அரசு வந்து இதை ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்து பண்ணுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. செந்தில் வேல்வீச்சு பேசுகிறாரு, யூடியூப் ரூட்டர்ஸு பேசுகிறாங்க, இன்னும் பெரியாரிஸ்டுகள் இருக்கிற மனோஜ் இவங்க இன்னும் கூட பேசுகிறாங்க. பட் அவங்களாம் கேட்டால் அந்தந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டால் அந்தந்த இன்சிடென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சம்பவத்துக்கு ஏற்ற மாதிரி போயிடுவாங்க. அன்றைக்கி என்ன ஈவெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி போயிடுவாங்க. பட் நீங்கள் ஒரு அஜெண்டாவே வந்து முக்தாருடைய ஒரு எதிர்ப்பையே நீங்கள் வந்து ஒரு அஜெண்டா பண்ணினா உங்களுக்கான வழி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. முக்தார் ஏன்னா சீமான் வாய் விட்டதெல்லாம் நிறைய இருக்குது, யாரை வந்து முக்தாரை. ஆனால் அது உண்மை தான். ஆனால் நீங்கள் அதை ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு பண்ணிங்கன்னா சிக்கல் வந்து சவுக்கு சங்கர் மாதிரி சிக்கல் அது. இன்றைக்கி வந்து ரூலிங்கில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க, ஒரு பாதுகாப்பு இருக்குது, ரைட்டு. இன்றைக்கி ரூலிங்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கார் சவுக்கு சங்கர், அவருக்கு வந்து வீட்டுக்கு என்ன வந்தது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நாளைக்கே மாறுச்சுன்னா நாளைக்கு மாற வாய்ப்பு இருக்குல்ல. எல்லாம் மாறக்கூடியது தானே சார். இங்கே எல்லாமே எதுக்குன்னு கேட்குறேன். அந்த ரிவெஞ்சு தான் இருக்கக்கூடாது. சவுக்கு சங்கர் பண்ணதும் இதுதான் ரிவெஞ்சு. எது ரிவெஞ்சு? அந்த ரிவெஞ்சு அதுதான் வன்மன்றது. அந்த பழி உணர்வு எதுக்கு? எது பேசினாரா பதில் அடிச்சிங்களா? அடுத்தடுத்து எவ்வளோ இருக்குல்ல, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மோடி இருக்கிறாரு, அண்ணாமலை இருக்கிறாரு, எவ்வளோ இருக்கும்போது சும்மா சீமானு சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் தான் வந்து சீமானை வந்து பெருசாக இது பண்ணி வரீங்க. உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காண்டி ஒதுக்கிறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.